இது என்னங்க புதுமுறை? ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் நியூ இயர் அன்னைக்கு கிளாஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க எந்த முறையில கிளாஸ் சொல்லித் தரீங்க அப்படின்ற மாதிரி என்ன கேட்டாப்புல. எந்த இடத்துல சூரியன் ஒளி விழுதோ அங்க பிறக்கிற குழந்தைக்கு விழற அந்த சூரியன் ஒளி புள்ளி விழுந்த இடம்தான் லக்னம் அப்படின்னு குறிக்கப்படுது. அப்போ அந்த 9ஆம் பாவத்தில் லக்னம் அன்றைக்கு வரும்போது உங்க அப்பாவை போய் பாரு, 100% உங்க அப்பா கூட சேர்ந்துருவாருன்னு சேர்ந்துட்டாங்க. தயவு செய்து பாரம்பரியத்துல இல்லாத எதுலையுமே இல்லைங்க. பாரம்பரியத்துல இருக்கிறத புடிச்சு வச்சு நான் தான் நீங்க ஒண்ணுமே கிடையாது. பாரம்பரியம்தான் உண்மை, சத்தியம், உண்மை, சத்தியம், உண்மை, சத்தியம். ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் லக்ஷ்மி நாராயணன். இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேங்க. பரிகாரம் செய்யும் நேரம். பரிகாரம் செய்யும் நேரம்னும் போது நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, அது ராகு காலம் வந்துடுச்சு, யமகண்டம் வந்துடுச்சு, அந்த நேரம் வந்துடுச்சு, இந்த நேரம், அதை பற்றி கவலையே படாதீங்க. நான் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்கக்கிட்ட மேக்சிமம் எல்லாருமே சக்ஸஸ் ஆகிறதுக்கும் மறுபடியும் கிட்ட பார்த்தீங்கன்னா பல வருஷங்களாக நான் தினப்பலன் முதற்கொண்டு அவங்களுக்கு டெய்லி அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான தினப்பலன் முதற்கொண்டு சொல்கிறது, பெரிய ஆள்களுக்கு சொல்கிறது, குழந்தைகளுக்கு சொல்கிறது, மாணவர்களுக்கு சொல்கிறது. இன்றைக்கு அதெல்லாம் கேட்டுட்டு நம்மக்கிட்ட கிளாஸுக்காக வரவங்களாம் பார்த்தீங்கன்னாலும் இது சம்மந்தமாக அவங்களுக்கு பலிதமாகுது அப்படின்றதுனால வராங்க. இதை அவங்களுக்கும் சொல்லித்தரேன், கிளாஸ்லையும் சொல்லித்தரேன். இந்த மாதிரி நிறைய டிப்ஸை கிளாஸில் நான் சொல்லித்தரேன். உங்களுக்கும் இன்றைக்கு ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்குறேங்க. திடீர்னு இந்த எண்ணம் ஏன் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நேற்றுக்கு பல வருஷமாக நம்மக்கிட்ட ஒரு கிளைண்ட் இருக்காங்க, ஒரு பாப்பா, பெண். அவங்க நேற்றைக்கு எனக்கு ஃபோனை போட்டு, குருஜி நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் அப்பா சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அவர்கிட்ட போனாலே எனக்கு பிரச்சனை வருது, அவர் என்னை பார்த்தாலே ஒரு மாதிரி எரிஞ்சு விடுறாரு. அப்பா தானே, அப்பா ஏன் எரிஞ்சு விழுந்தாரு, நான் போனாலே அவர் வேற ஒரு தூரமான வேற ஒரு விஷயத்தில் போய் லாக் ஆகிட்டாரு, அதனால போக முடியாமல் ஆயிடுச்சு, போனாலே பிரச்சனை ஆயிடுச்சு. எங்ககிட்ட ஜாதகம் பார்த்துட்டு நீங்கள் இந்த நேரத்தில் போனால் நீ உங்கள் அப்பா கிட்ட இணக்கமாக முன்ன ரொம்ப பாசமாக பாப்பான்னு சொன்னீங்க, அதுக்கேற்ற மாதிரி நான் போனேன். இந்த ஒரு 1.5 வருஷமாக ரொம்ப நல்லா இருக்காங்க. இப்போ நீங்கள் கிளாஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னீங்க, நான் திடீர்னு பார்த்தேன், நான் உங்ககிட்ட கிளாஸுக்கு வரேன், எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, உங்களால் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா கேட்டதுங்க. ஓகே கேளுமா அப்படின்ற மாதிரி சொன்னேன். அந்த பாப்பா, இப்போ நான் கிளாஸில் ஜாயின் பண்ணலான்ட்டு இருக்கேன், உங்ககிட்ட நீங்கள் எந்த முறையில் கிளாஸ் சொல்லித்தரீங்க, இப்போ இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் நியூ இயர் அன்னைக்கு கிளாஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் எந்த முறையில் கிளாஸ் சொல்லித்தரீங்க அப்படின்ற மாதிரி என்னை கேட்டாப்புல. நான் சொன்னேன், நான் சொல்லிக் கொடுக்குறது வேதிக் அஸ்ட்ராலஜி, பாரம்பரிய ஜோதிட முறை அப்படின்ற விஷயத்த நான் சொல்லித்தரேம்மா அப்படின்ற மாதிரி சொன்னேன். சரி குருஜி, நான் கண்டிப்பாக சேர்ந்துடுறேன், ஆனாலும் நீங்கள் கோச்சிக்கல்னு ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட நான் கேட்கணும், கேட்கலாமா குருஜின்னு அந்த பாப்பா என்ன கேட்டது. ஓகே கேளுமா, நம்ம சொல்லணும் இல்லையா, நம்ம குருன்ற ஸ்டேஜில் குருஜின்னு வேற கூப்பிட்டாங்களே, சொல்லி தானே ஆகணும். ஓகே சொல்லுமா அப்படின்ட்டு கேட்குறேன். அந்த பாப்பா சொல்லுது, நீங்கள் பாரம்பரிய ஜோதிடம்ன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ நிறைய முறைகள்ன்ற மாதிரி சொல்கிறாங்க, நவீன முறைன்றாங்க, நிறைய முறைன்றாங்க. இப்போ நம்ம பாரம்பரிய முறையில் இந்த லக்னம் நகர்வு பற்றி ஏதாவது இருக்குமா குருஜி அப்படின்ற மாதிரி என்ன கேட்குறாங்க. இது என்னடா அது வம்பா போச்சு அப்படின்ட்டு நான் சொன்னேன், எம்மா லக்ன நகர்வே பாரம்பரிய முறை தானம்மா அப்படின்னோன்னா அந்த பொண்ணுக்கு ஷாக்கு. என்ன குருஜி நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறது. நான் சொல்கிறேன், என்ன ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நான் உனக்கு உங்கள் அப்பாவை பார்க்கறதுக்காக பல வருஷமாக பிரிஞ்சு இருந்தவங்களுக்கு உங்கள் அப்பாவை பார்க்கறதுக்கு ஒரு நேரம் குறித்து கொடுத்தேன். அந்த நேரத்தில் போனால் டக்குன்னு செட் ஆகிடுச்சு. நிறைய நேரம் நீங்கள் போனீங்க, ஃபெயில் ஆனீங்க. ஏன் ஃபெயில் ஆனன்றது ஒரு காரணம் உண்டு, ஏன் சக்ஸஸ் ஆனீங்கன்றது ஒரு காரணம் உண்டு. இதுக்கு காரணம் என்னன்றது நான் ஒரு நேரம் குறித்து கொடுத்தேன்ல, அதுதாம்மா ஒன்று சேர்த்து வச்சுது உங்கள் அப்பா கிட்ட, உங்கள் அப்பா உங்ககிட்ட சேர்ந்துட்டாரு, பாசமாயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னேன். எப்படி குருஜின்னு சொல்லி கேட்டது. நான் கிளாஸில் சொல்லித்தரேன், இருந்தாலும் உங்களுக்கும் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவுக்கு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கும் சொல்கிறேன். அதாவது ஒரு லக்னம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, காலையில் சூரியன் உதயமாகிறாரு 6 மணிக்கு, 5:45 மணிக்கு, 6:15 மணிக்கு சூரியன் உதயமாகிறாரு. சூரியன் உதயமான டைம்லேருந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு லக்னம் மாறிக்கிட்டே இருக்குங்க. காலையில் 6 மணிக்கு சூரியன் உதிச்சுதுன்னா 6 to 8, இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கு என்னும் போது பங்குனி மாதம், இன்றைக்கு நான் பேசுகிறேன் மார்ச் மாதத்தில் பேசுகிறேன், இல்லை மார்ச் எண்டில் பேசுகிறேன். மார்ச் மாதம் பங்குனி மாதம் தமிழ் மாதத்தில் இப்போ சூரியன் எங்கே இருப்பார், மீன ராசியில் இருப்பார். அப்போ மீன ராசியில் சூரியன் இருக்காருன்னும் போது 2 மணி நேரம் மீன ராசியாக லக்னம் விழும், சரியா?
அடுத்து அதாவது 6 to 8 ஒரு லக்னம், 8 to 10 ஒரு லக்னம், 10 to 12 ஒரு லக்னம், 12 to 2 ஒரு லக்னம், 2 to 4 ஒரு லக்னம். இதே மாதிரி 2 மணி நேரத்துக்கு மாறி 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 சாயங்காலம் 6 to 8 ஒரு லக்னமாகும், சாயங்காலம் 8 to 10 ஒரு லக்னமாகும், சாயங்காலம் 10 to 12 ஒரு லக்னமாகும். அதே மாதிரி மாறி மாறி வந்து விடியற் காலையில் பார்த்தீங்கன்னா 4 to 6 இன்னொரு லக்னமாக வரும்போது கரெக்டாக மறுபடியும் லக்னம் வந்து மறுபடியும் மீன ராசிலேயே முடிஞ்சு மறுபடியும் மீன் ராசி ஸ்டார்ட் ஆகும். இதுதான் வந்து லக்ன நகர்வு. அதாவது பூமி சுத்தும் போது சூரியனுடைய ஒளி எங்க விழுதோ, பூமி சுத்துது, சூரியனுடைய ஒளி விழுது. அப்போ ஒளி விழும்போது எந்த இடத்துல சூரியன் ஒளி விழுதோ அங்க பிறக்கிற குழந்தைக்கு விழற அந்த சூரியன் ஒளி புள்ளி விழுந்த இடம்தான் லக்னம் அப்படின்னு குறிக்கப்படுது. அந்த இடத்துல தான் வந்து அந்த ஆத்மா உதயமாகுது. அப்போ அது சம்பந்தமான ஒரு கர்மாவை தான் அந்த ஆத்மா வாங்கிட்டு வரும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு. இதை நம்ம ரொம்ப அட்வான்ஸாக போகும்போது உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 6 to 8 ஒரு லக்னம் மீன லக்னமாக விழுந்துச்சுன்னு வச்சுங்களேன். 8 to 10 பார்த்தீங்கன்னா மேஷ லக்னமாக வரும். 10 to 12 பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னமாக வரும். 12 to 2ன்னு பார்த்தீங்கன்னா மிதுன லக்னமாக வரும். 2 to 4ன்னு பார்த்தீங்கன்னா கடக லக்னமாக வரும். இந்த மாதிரி 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி டெய்லி லக்னம் இங்கே மாறிட்டு தானங்க இருக்கு. இது என்னங்க புது முறை அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அந்த பொண்ணு என்ன குறிச்சி சொல்றீங்க அப்படின்ச்சு. ஏம்மா நீ வந்து பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம். அப்போ மேஷ லக்னத்துல நீ பிறந்திருக்க. உன்னுடைய லக்னம் நகர்வுன்னு பார்க்கும்போது அன்றைக்கு லக்னம் நகர்வுன்னு ஒன்று வரும் இல்லையா, டெய்லி அந்த லக்னத்துல நகர்வப்போ பிறக்கிற குழந்தைக்கு லக்னம்னு விழுந்துரும். இப்போ சந்திரன்ற போது ஒரே ராசியா விழும் அந்த நாளைக்கு இல்லைங்களா. லக்னம்ன்றது 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நகரும் போது அந்த 2 மணி நேரத்துல பிறந்த குழந்தை அந்த லக்னமாக கணிக்கப்படுகிறது இல்லைங்களா. அப்போ அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம். அப்படியே லக்னம் நகர்ந்து வரும்போது பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவத்தில் அன்னைக்கு சாயங்காலம் என்ன ஆயிடும், லக்னம் வரும் கரெக்டாக நகர்வில். அப்போ தனுசுல அந்த லக்னம் நகர்ந்து வரும் அன்றைக்கு. அப்போ 9ஆம் பாவம் 9 அப்பா, 9ஆம் பாவம் 9 பாக்கியம், 9ஆம் பாவம் 9 ஆன்மீகம், 9ஆம் பாவம் 9 குரு, 9ஆம் பாவம் 9 கோவில் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம், தெரியும் எல்லாருக்குமே. அப்போ அந்த 9ஆம் பாவத்தில் லக்னம் அன்றைக்கு வரும்போது உங்க அப்பாவை போய் பாரு, 100% உங்க அப்பா கூட சேர்ந்துருவாருன்னு சேர்ந்துட்டாங்க. இதுதானங்க லக்ன நகர்வு. தயவு செய்து பாரம்பரியத்துல இல்லாத எதுலையுமே இல்லைங்க. பாரம்பரியத்துல இருக்கிறத பிடிச்சி வச்சு நான் தான் நீங்க ஒண்ணுமே கிடையாது. பாரம்பரியம்தான் உண்மை சத்தியம், உண்மை சத்தியம். நான் யாரையும் குறை சொல்ல. பாரம்பரியம் தவறுன்னு சொல்றவங்கள மட்டும்தான் குறை சொல்லணும். நான் பாரம்பரியத்தையும் நம்மளுடைய வேதிக் அஸ்ட்ராலஜியும் நம்ம சித்தர்கள், நம்ம ரிஷிகள், நம்ம முனிவர்கள், நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய பண்டிட்ஸு, வேத பண்டிட்ஸு எவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய குருமார்கள் இருக்காங்க. எவ்வளோ குருமார்கள் வந்து நம்மளுக்கு வேதம் சொல்லி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ குருமார்கள் ஜோதிடம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு தெரியாதுதான் இன்றைக்கு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிட போகுது. அதில் தான் இருக்கேன். டெய்லி 6 மணிலேருந்து அப்படியே 2 மணி நேரத்துக்கு ஒரு லக்னம் மாறி தானே வருது. புதுசா என்ன இருக்கு இல்லையே, எனக்கு புரியல. இது அந்த பொண்ணுக்கு இந்த முறையை தான் நான் சொல்லி கொடுத்தேன். இதே மாதிரி இப்போ அந்த 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி லக்னம் மாறும்போது ஒரு லக்னத்திலையும் பார்த்தீங்கன்னா 9 பாதங்கள் உண்டுங்க. அதாவது உதாரணமா எடுத்துங்களேன், மிதுன லக்னமே எடுத்துக்குமே. மிதுன நட்சத்திரத்துல பார்த்தீங்கன்னா மிருகசீரிட நட்சத்திரம் 3ஆம் பாதமா ஒருத்தருக்கு லக்னம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. அந்த மிருகசீரிட லக்னத்துல 3ஆம் பாதமா லக்னம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த லக்னம் அப்படின்னும் போது அதான் லக்ன பாயிண்ட். அவர் வாங்கிட்டு வந்த கர்மான்னு அங்கதான் சொல்லும். அங்கிருந்து மிருகசீரிட நட்சத்திரம் 4ஆம் பாதம் அப்படின்னு 2 பாதம் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம் இருக்கும். புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதம் இருக்கும். அப்போ 9 பாதங்கள் அந்த இடத்துல இருக்கு. அந்த 9 பாதமும் பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரம் அங்க வந்துடும். அப்போ 3 நட்சத்திர அதிபதிகள்னும் அங்க வந்துருவாங்க. லக்னம் ஆரம்பிக்கும் போது, அதாவது அந்த 2 மணி நேரத்துல சூரியனின் ஒளி புள்ளி எங்க விழுந்ததோ அதுதான் லக்ன ஆரம்ப முனையாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அந்த லக்னத்தில் உள்ள நட்சத்திரத்தின் அதிபதி 3 பேர் வருவாங்களா? செவ்வாய் ஒருத்தர் வந்துருவாரா, ராகு நட்சத்திரம் ராகு ஒருத்தர் வந்துருவாரா, புனர்பூச நட்சத்திரம் குரு பகவான் ஒருத்தர் வந்துருவாரா. இப்ப இந்த 3 பேரும் அந்த லக்னத்துக்கு எந்த பாவத்துல உட்கார்ந்துருக்காங்கன்ற பேஸ் பண்ணி தாங்க அவங்க வாழ்க்கையே அமையும். இதுதாங்க ஜாதகம், இதுதாங்க பாரம்பரியம். இப்போ அந்த இடத்துல இருந்து இப்போ உதாரணம் புனர்பூச நட்சத்திரத்துல இல்லை வந்து ஒருத்தருக்கு வந்து மிருகசீரிட நட்சத்திரம் 3ஆம் பாவத்துல லக்னம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த செவ்வாய் வந்து 5ஆம் பாவத்துல இருக்காருன்னா அவர் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயமா வந்துடுவாரு. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட, ஜோதிடம் சம்பந்தப்பட்ட, பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயமா வந்து இந்த இடத்துல வந்து இந்த ஜென்மத்தை
உண்டான விஷயத்த நடத்துவார். ஒரு வேளை அந்த செவ்வாய் 5ஆம் வீட்டில் வந்து திதிசூன்யமாகி அந்த திதிசூன்யத்தில் வந்து மாட்டியிருந்தாருன்னு வச்சுங்க, தப்பு தப்பாக சொல்லிட்டு இருப்பார், தப்பு தப்பாக வேலை பார்ப்பாரு, யாரையும் மேலே விட மாட்டார். இதுவும் சேர்ந்து நடக்கும். இது வந்து பாரம்பரிய ஜோதிடத்தில் மட்டும்தான் அங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பாப்பாவுக்கும் சொன்னேன். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க. உங்களுக்கு எல்லாமே வந்து கண்டிப்பாக இருக்கிற பாரம்பரிய ஜோதிடம், அதாவது பராசர மகரிஷியின் பாரம்பரிய ஜோதிடத்தில் உள்ள தேவ ரகசியம் அப்படிங்கிற விஷயத்த நிறைய நான் உங்களுக்கு சொல்லி தரலான் இருக்கேன். நானும் பலன் பார்த்துட்டு இருக்கேன், நான் பலன் அடைஞ்சிட்டு இருக்கேன். உங்களுக்கும் அதை ஷேர் பண்ணலான் இருக்கேன், உங்களுக்கும் சொல்லி கொடுக்கலான் இருக்கேன். வருகிற 14ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி காலை 5:30 மணி முதல் 7 மணி வரை, அதாவது 7:30 மணி வரை 2 மணி நேரம், அதாவது 5:30 மணி முதல் 7:30 மணி வரை 2 மணி நேரம், டெய்லி 2 மணி நேரம் ஜூம் கிளாஸில் பாரம்பரிய ஜோதிட வகுப்புன்றது அடிப்படையிலேருந்து எடுக்கிறோம். உங்களுக்கு ஜோதிடம் ஒன்றுமே தெரியலன்னா பரவாயில்லைங்க, வந்து உட்காருங்க. நீங்கள் உட்கார்றது தாங்க உங்கள் வேலை. சொல்லி கொடுத்து உங்களை ஜோதிடர் ஆக்க வேண்டியது. 10 பேருக்கு ஜோதிடம் பார்க்கறன்றது ஒரு விஷயம், அது ஒரு தொழிலாகவும் ஆகும், வருமானமாகவும், 4 பேருக்கு நல்ல விஷயமா சொல்கிறோம். இன்னொன்று, என் வாழ்க்கை என் கையில் அப்படி இல்லை, என் வாழ்க்கை என் கையில். கண்ணை மூடிட்டு கை வச்சு சொல்லி பாருங்க. என் வாழ்க்கை என் கையில், என் வாழ்க்கை என் கையில், என் வாழ்க்கை என் கையில். ஆமாங்க, நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தாங்க. யாரையும் நம்பி நம்ம இங்கே இருக்க முடியாதுங்க. நம்ம வாழ்க்கை நம்ம கையில். தாய் தந்தை இருக்கிறாங்க, கணவன் மனைவி இருக்கிறாங்க, எல்லாம் ஓகே. இருந்தாலும் நமக்குன்னு ஒரு விஷயம் வேணும். நாளைக்கு நடக்க போகிற நன்மை தீமைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணோம்? என் வாழ்க்கை என் கையில் அப்படின்ற விஷயத்த நம்ம ஜாதகத்தை நாம் என்ன வாங்கிட்டு வந்திருக்கோம், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஜாதகம் பாரம்பரிய ஜோதிடம் முறையில் சொல்லும். பாரம்பரிய ஜோதிடம் சரியில்லைன்னு 4 பேர் சொல்லுவாங்க. அவங்களுக்கு பார்க்க தெரியலன்னு அர்த்தம், அவ்வளோதான். பார்க்க தெரியாதவன் சொல்லுவான். நிறைய பழமொழி இருக்குல்ல, அந்த மாதிரி பார்க்க தெரியாதவன் பாரம்பரிய ஜோதிடத்தில் பலன் வரலன்னுவான். அப்படி கிடையாது, உண்டு. நீங்கள் வாங்க, நீ உட்கார்றது உங்கள் வேலை, சொல்லிக் கொடுக்குறது வேலை. நீங்கள் எந்த முறை வேணால் படிச்சுங்க, எந்த முறை வேணால் நீங்கள் படிச்சுங்க. கொஞ்ச நாளைக்கு அந்த 15 நாளைக்கு அந்த முறையெல்லாம் வந்து அப்படி ஓரம் கட்டி வச்சுட்டு வந்து உட்காருங்க. ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பஞ்சாங்கம் முதல் பலன் எடுக்கும் வரை அப்படிங்கிற மாதிரி நம்ம பலன் எடுக்க சொல்லிக் கொடுக்குறோம். இந்த பேசிக் வகுப்பு ஆரம்பமாக இருக்குது. இன்னொரு விஷயம், ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம், நம்மளுடைய அஸ்ட்ரோ நிவர்த்தி அட்வான்ஸ் மாஸ்டர் PhD லெவல் ஆப் ரெடி ஆயிடுச்சுங்க. தினம் பலன், தினப்பலன், தாரா பலன் சொல்லுவோம் இல்லையா, தாரா பலன், தினப்பலன் உண்டான விஷயம். தசா புக்தி ஏன் நல்லது நடக்குது, 11ல் தசாநாதன் இருக்கார், புக்திநாதன் இருக்கார், அந்தரநாதன் இருக்கார், பிரத்யந்திரநாதன் இருக்கார், சூக்ஷ்மநாதன் இருக்கார், பிராணநாதன் இருக்கார், தேகாநாதன் இருக்கார். அப்படிங்கிற மாதிரி இந்த நேரத்தில், இந்த அரை மணி நேரத்தில் என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது, நடக்கும் அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் நம்ம ஆப்பில் நம்ம தெளிவாக நம்ம எடுத்து வச்சிருக்கேன். நான் உங்களுக்காக விரைவில் லான்ச் பண்ணுறேன் இந்த வர மாதத்தில், உங்கள் நல்லாதருடன். அதை வச்சு தான் வந்து உங்களுக்கு வகுப்புக்கும் அந்த நம்மளுடைய ஆப் உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கேன். மிக துல்லியமாக பலன் எடுத்து வாழ்க்கையில் பயன்பெறுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதுடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம்.